வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு சூப்பரான த்ரில்லர் நாவல் பத்தி தான் பேச போறோம். நிதி உபாத்யாயா எழுதின தட் நைட். வாங்க இந்த கதைக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். யோசி பாருங்க, ஒரே ஒரு ராத்திரி உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பை மொத்தமா உடைச்சு போட்டா எப்படி இருக்கும்? இந்த ஒரு கேள்விதான் இந்த கதை முழுசையும் தாங்கி நிக்குது. நட்பு, ரகசியம், பயம், இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து நம்மள ஒரு இருட்டு உலகத்துக்குள்ள கூட்டிட்டு போகுது இந்த கதை. சரி, வாங்க இந்த கதை எப்படி நம்மள சீட் நுனியில உட்கார வைக்குதுன்னு பார்க்கலாம். அதுவும் ஒரு இந்திய எழுத்தாளர் எழுதின த்ரில்லர். நிச்சயமா உங்களுக்கு ஒரு புது அனுபவமா இருக்கும். சரி, ஏன் இந்த தட் நைட் புக்கை படிக்கணும்? முதல் காரணம், இது ஒரு செம்ம பேஜ் டர்னர். பக்கத்தை திருப்ப திருப்ப அடுத்து என்னன்னு ஒரு ஆர்வம் வந்துகிட்டே இருக்கும். இப்ப நம்ம கதையோட ஆரம்பத்துக்குள்ள போலாம். 4 ஃப்ரெண்ட்ஸ், ஒரே ஒரு ராத்திரி. எல்லாமே ஒரு பிரிக்கவே முடியாத ஒரு நட்புல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த கதையோட சென்டரே அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் தான். 4 பேருமே காலேஜ்ல இருந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்னா தங்கி நல்லது கெட்டது எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிறாங்க. குறிப்பா கேத்ரின், அஞ்சலி, இவங்க 2 பேரும் தான் இந்த கதையில ரொம்ப முக்கியமானவங்க. சும்மா விளையாட்ட ஆரம்பிச்ச ஒண்ணு வினையா முடிஞ்சா, ஆமா அதுதான் இங்க நடந்தது. அவங்க எடுத்த ஒரே ஒரு முடிவு அவங்க வாழ்க்கையை தலைகீழா மாத்தி போட்டுடுச்சு. அப்படி என்னதான் முடிவு செஞ்சாங்க? அந்த ராத்திரி அவங்க ஒரு கேம் விளையாடலாம்னு முடிவு பண்றாங்க. ரொம்ப சாதாரணமா ஆரம்பிச்சதுதான், ஆனா அதுதான் எல்லா பிரச்சனைக்கும் ஆரம்ப புள்ளி. அந்த கேம் வேற எதுவும் இல்லைங்க, ஊயிஜா போர்டு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எழுத்துக்களும் நம்பர்ஸும் போட்ட ஒரு போர்டு. இதை வச்சு ஆவிகளோட பேசலான்னு ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா, அதுதான் அவங்க முயற்சி செஞ்சாங்க. சரி, அந்த கேம் எப்படி போச்சுன்னு பாப்போமா? முதல்ல 4 பேரும் அந்த போர்டை சுத்தி உட்கார்ந்துட்டாங்க. அப்புறம் சும்மா ஒரு த்ரில்லுக்காக ஒரு கேள்வி கேட்கறாங்க. ஆனா அவங்க எதிர்பார்க்காத விதமா அதுக்கு பதிலும் வருது. ஏதோ ஒண்ணு இல்ல யாரோ பதில் சொல்றாங்க. அங்கதான் அசல் பயமே ஆரம்பிக்குது. அன்னைக்கு ராத்திரி அந்த விளையாட்டு முடிஞ்சதோட எல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னு அவங்க நினைச்சாங்க. ஆனா தப்பு. உண்மையான ஆட்டமே அடுத்த நாள் காலையில தான் ஸ்டார்ட் ஆச்சு. யாருன்னே தெரியாத ஒரு சக்தி அவங்கள டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்குது. ஒவ்வொரு நிமிஷமும் அவங்க நிம்மதியை மொத்தமா எழுந்து போறாங்க. அந்த மர்ம சக்தியோட பவர் எந்த அளவுக்கு இருக்குன்னு கேட்டா நீங்களே மிரண்டுடுவீங்க. அது அவங்களோட பர்சனல் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் பார்க்குது, அவங்க வாழ்க்கையே கண்ட்ரோல் பண்ணுது. உதாரணத்துக்கு, அவங்க போக வேண்டிய இடத்தையே மாத்தி விடுது. கொடுமை என்னன்னா, அவங்களோட வாட்ஸ்அப் குரூப்லயே வந்து மெசேஜ் பண்ணுது. எல்லாத்துக்கும் மேல அவங்க யார்கிட்டையும் சொல்லாத அந்தரங்க ரகசியங்கள் கூட அதுக்கு அத்துப்படி. இப்போ அவங்க முன்னாடி இருக்கிற பெரிய கேள்வி இதுதான். அவங்கள தொந்தரவு பண்றது வீஜா போர்ட்லேருந்து வந்த ஆவியா, இல்ல அவங்களோட எல்லா விஷயத்தையும் தெரிஞ்ச ஒரு ஹேக்கரா, இல்லனா இதுக்கும் மேல அவங்க மறைக்கிற வேற ஏதாச்சும் ரகசியம் காரணமா? எதுவா வேணா இருக்கட்டும், ஆனா அவங்க உயிரோட இருக்கணும்னா அந்த உண்மையை கண்டுபிடிச்சே ஆகணும். இங்க பாருங்க, இந்த 2 ஆப்ஷன் தான் உங்க முன்னாடி இருக்கு. ஒன்னு, அது வீஜா போர்ட்ல இருந்து வந்த ஒரு அமானுஷ சக்தியா இருக்கணும். இல்லனா டெக்னாலஜியை வச்சு அவங்களோட எல்லா டேட்டாவையும் எடுத்துக்கிட்ட ஒரு ஹேக்கரா இருக்கணும். ரெண்டுமே பயங்கரமான ஒரு விஷயம் தான் இல்லையா? இந்த டார்ச்சர் எந்த அளவுக்கு பர்சனலா போகுதுன்னா, இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். அந்த சக்திக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. ஏன், அஞ்சலியோட கணவர் மேல கேத்ரினுக்கு ஒரு ரகசிய கிரஷ் இருந்தது கூட அதுக்கு தெரிஞ்சிருக்கு. யோசிச்சு பாருங்க, இந்த ஒரு விஷயம் அந்த நண்பர்களுக்குள்ள எவ்வளவு பெரிய குழப்பத்தை உண்டாக்கும். சரி, இவ்ளோ டார்ச்சர் பண்ற அந்த சக்திக்கு என்னதான் வேணும்? அதுக்கு ஒரே ஒரு டிமாண்ட் தான். அந்த ராத்திரி உண்மையில என்ன நடந்ததுங்கிற ரகசியத்தை நீங்க வெளியே சொல்லியே ஆகணும். அப்போ அந்த கேள்வி மறுபடியும் நம்ம முன்னாடி வந்து நிக்குது. அவங்க உயிரை கொடுத்து கூட காப்பாத்த நினைக்கிற அளவுக்கு அப்படி என்னதான் பெரிய ரகசியம் அது? இதுக்கு பதில் தெரியணும்னா நீங்க இந்த புத்தகத்தை படிச்சுதான் ஆகணும்.